ஆ நான் என் விரல்களை சுட்டுக்கொண்டேன். ஐயோ! என் விரல சுட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஓ ஐ ஹாவ் burnt மை ஃபிங்கர்ஸ். ஓ ஐ ஹாவ் burnt மை ஃபிங்கர்ஸ். இங்கே ஏன் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னா, இது இப்போ கையை சுட்டுக்கிறதுங்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த செயல் நடந்து முடிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ஒரு செயலை பற்றி பேசுகிறப்ப நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தான் சொல்லணும். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட ஃபார்மேட் என்னென்னா ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? ஹாவ்லேயும் வேர்போட தேர்ட் ஃபார்ம்லையும் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே ஹாவ் ப்ளஸ் burnt. பேர்னோட தேர்ட் ஃபார்ம் burnt. ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் burnt மை ஃபிங்கர்ஸ் அப்படின்னா நான் என்னோட கையை சுட்டுக்கிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சச்சரவுகளில் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்து இருக்கிறேன். இனிமேல் ஏதாவது சண்டை நடந்துச்சுன்னா நான் யார் பக்கமும் இல்லாமல் நடுநிலையாக இருக்கணும்னு முடிவு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஐ ஹாவ் டிசைடட் டு ரிமைன் நியூட்ரல் இன் த டிஸ்பியூட். ஐ ஹாவ் டிசைடட் டு ரிமைன் நியூட்ரல் இன் த டிஸ்பியூட். ஐ ஹாவ் டிசைடட் அப்படின்னா நான் முடிவு செஞ்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படின்னா முடிவு செஞ்சுருக்கேன், செய்து இருக்கிறேன், நான் பண்ணி இருக்கிறேன், போய் இருக்கிறேன், அந்த மாதிரிலாம் சொல்கிறப்ப ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ஸோ நான் முடிவு செய்து இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஐ ஹாவ் டிசைடட் டு ரிமைன் நியூட்ரல். நியூட்ரல் அப்படின்னா நடுநிலையாக இருக்கிறது, இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் நடுவில் இருக்கிறதுக்கு நியூட்ரல். டு ரிமைன் நியூட்ரல் இன் த டிஸ்பியூட். டிஸ்பியூட் அப்படின்னா என்னென்னா வாக்குவாதம், விவாதம், சச்சரவு, இது மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை வந்து டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி ஏதாவது விவாதம் நடந்துச்சு, வாக்குவாதம் நடந்துச்சுன்னா நான் யார் பக்கமும் இல்லாமல் நடுநிலையாக இருக்கணும்னு முடிவு செய்திருக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்படி ஒரு அழகான காட்சியை இதற்கு முன் நான் கண்டதில்லை. இப்படி ஒரு அழகான காட்சியை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ எங்கேயோ போய் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க ஏதோ ஒரு நேச்சுரல் சீனரி பார்க்குறோம், செம்மையாக இருக்குல்ல இந்த சீனரி, இதுக்கு முன்னாடி நான் இது மாதிரி அழகாக பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஐ ஹாவன்ட் சீன் சச் எ பியூட்டிஃபுல் சீன் லைக் திஸ் பிஃபோர். ஐ ஹாவன்ட் சீன் சச் எ பியூட்டிஃபுல் சீன் லைக் திஸ் பிஃபோர். ஐ ஹாவன்ட் சீன் அப்படின்னா நான் பார்த்ததில்லை, சச் எ பியூட்டிஃபுல் சீன் இது மாதிரி ஒரு அழகான காட்சி, லைக் திஸ் இது மாதிரி. ஓகேவா? ஸோ பிஃபோர் அப்படின்னா இது முன்னாடி. இது வந்து நம்ம இங்கேயே நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோன்னா நம்ம புதுசாக இப்போ தான் நம்ம ஏற்கனவே பண்ணாத ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறோம், புதுசாக ஒரு விஷயத்த சொல்கிறோம், புதுசாக ஒரு தகவலை சொல்கிறோம். ஸோ அதனால் இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு புது பைக் வாங்கியிருக்கிறேன், வந்து பார். நான் ஒரு புது பைக் வாங்கியிருக்கேன், வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஐ ஹாவ் காட் அ நியூ பைக், டேக் அ லுக் அட் இட். ஐ ஹாவ் காட் அ நியூ பைக், டேக் அ லுக் அட் இட். ஐ ஹாவ் காட் அ நியூ பைக் அப்படின்னு நான் ஒரு பைக் வாங்கியிருக்கேன், வாங்கி இருக்கிறேன், செய்து இருக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால் ஐ ஹாவ் காட், டேக் அ லுக் அட் இட் அப்படின்னா அதை வந்து பாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் வந்திருக்கிறாள், அவளுடன் பேசு. அவள் வந்திருக்கா பாரு, அவள்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஷி ஹாஸ் கம், ஸ்பீக் வித் ஹர். ஷி ஹாஸ் கம், ஸ்பீக் வித் ஹர். ஷி ஹாஸ் கம் அப்படின்னா அவள் வந்து இருக்கிறாள், வந்துட்டா. ஓகேவா? ஸ்பீக் வித் ஹர் அப்படின்னா அவளோட பேசு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ கறியை கருக்கி விட்டாய், அது சுவையாக இல்லை. நீ வந்து சிக்கனை வந்து பொசிக்கிட்ட, நீ கறிக்கிட்ட, அது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். யூ ஹாவ் burnt த மீட், இட்ஸ் நாட் டேஸ்டி. யூ ஹாவ் burnt த மீட். யூ ஹாவ் burnt அப்படின்னா எரிச்சிட்ட, நீ எரித்து விட்டாய். ஓகேவா? எரித்து விட்டாய், எரித்து இருக்கிறாய், இதுக்கெல்லாமே நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ யூ ஹாவ் burnt த மீட், இட்ஸ் நாட் டேஸ்டி, அது சுவையாக இல்லை, ருசியாக இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உண்மையை சொல்வதற்கான நேரம் வந்திருக்கிறது. உண்மையை சொல்கிறதுக்கான டைம் வந்துருச்சு, உண்மையை சொல்கிறதுக்கான டைம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். த டைம் ஹாஸ் கம் டு சே த ட்ரூத். த டைம் ஹாஸ் கம் அப்படின்னா நேரம் வந்திருக்கு, எதுக்கு? டு சே த ட்ரூத், உண்மையை சொல்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கிறேன். நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆச்சரியமாக சந்தோஷமாக சொல்லுவோம்ல, நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். ஐ ஹாவ் பாஸ்ட் த எக்ஸாம் இன் ஃபஸ்ட் கிளாஸ். ஐ ஹாவ் பாஸ்ட் த எக்ஸாம் இன் ஃபஸ்ட் கிளாஸ். ஐ ஹாவ் பாஸ்ட் அப்படின்னா நான் பாஸ் பண்ணி இருக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு
நல்ல சளி பிடித்திருக்கிறது, அவன் டாக்டரை பார்க்க வேண்டும். அவனுக்கு நல்லா சளி பிடிச்சிருக்கு, அவன் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. He has caught a heavy cold. He should see a doctor. He has caught a heavy cold. அவனுக்கு நல்ல சளி பிடித்து இருக்கிறது. He has caught a heavy cold அப்படின்னா நல்ல சளி. He should see a doctor. அவன் டாக்டரை பார்க்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இப்போது தான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டேன். நான் இப்போ தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்க ஒரு செயல். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, I have just finished my breakfast. I have just had my breakfast. ஓகேவா? ஸோ I have just அப்படின்னா இப்போ தான். ஸோ இங்கெல்லாம் வந்து அந்த ஹேவுக்கு அப்புறம் இந்த ஜஸ்ட்டு, ரீசெண்ட்லி அந்த மாதிரி வேர்டெலாம் வரணும். ஓகேவா? I have just had my breakfast. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே அந்த வேலையை முடித்து விட்டேன். நான் ஏற்கனவே அந்த வேலையை முடிச்சிட்டேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி முடிச்சிருக்கீங்க. ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே அந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I have already finished the work. I have already completed the work. ஓகேவா? I have already completed. I have already finished அப்படின்னா ஏற்கனவே முடிச்சிருக்கேன். The work அப்படின்னா வேலையை. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டி நகரில் சமீபத்தில் ஒரு புது காஃபி கடை திறக்கப்பட்டிருக்கிறது. டி நகரில் இப்போ ரீசெண்டாக ஒரு காஃபி கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். A new coffee shop has recently been opened in T Nagar. A new coffee shop has recently been opened in T Nagar. ஓகேவா? ஸோ a new coffee shop has recently been opened அப்படின்னா ஒரு புது காஃபி ஷாப்பு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கே? இன் டி நகரில். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சமீபமாக துணிகளின் விலை குறைந்திருக்கிறது. இப்போலாம் துணியோட விலைலாம் குறைஞ்சிருக்கு, ட்ரெஸ்ஸஸோட விலைலாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். The prices of the clothes have decreased recently. The prices of the clothes have decreased recently. The prices of the clothes அப்படின்னா துணிகளோட விலை. have decreased அப்படின்னா குறைந்து இருக்கிறது. ரீசெண்ட்லினா சமீபமாக. ஓகேவா? ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் ட்ரைனிங் முடித்து விட்டாள். அவள் ட்ரைனிங் முடித்திருக்கிறாள். ஸோ இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? She has completed the training. She has completed the training. She has completed அப்படின்னா அவள் முடிச்சிட்டா. கொஞ்சம் ரீசெண்டாக முடிச்சிருக்கா. ஓகேவா? ஸோ she has completed இல்லை முடித்து இருக்கிறாள். She has completed. ஓகேவா? the ட்ரைனிங் முடிச்சிருக்கா. நான் ஜூவில் புலியை பார்த்திருக்கிறேன். நான் ஜூவில் புலி பார்த்துருக்கேன். காட்டில் தானே இருக்கும், ஆனால் நான் ஜூலே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது நீயா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னா, இஸ் இட் யூ அது நீயா அப்படின்னு கேட்கணுன்னா இஸ் தேட் யூ. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போதிலிருந்து நான் என் நகத்தை கடிக்க மாட்டேன். இப்போலேருந்து நான் இனிமேல் என் நகத்தை கடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். From now on, I won't bite my nails. From now on, I won't bite my nails. From now on அப்படின்னா இப்போ இதில் இருந்து. ஃப்ரம் அப்படிங்கிறதுக்கு இருந்து அப்படின்னு மீனிங். ஓகேவா? ஸோ ஃப்ரம் now on இப்போயிலிருந்து I won't bite அப்படின்னா பைட் அப்படின்னா கடிக்கிறது. ஸோ I won't bite அப்படின்னா கடிக்க மாட்டேன். மை நெயில்ஸ் என்னோட நகத்தை. நெயில்ஸ்னால் நகம். ஓகேவா? ஃப்ரம் now on I won't bite my nails. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். திருச்சியிலிருந்து வரும் ட்ரெயின் 10 மணிக்கு வந்து சேரும். திருச்சியிலேருந்து வர ட்ரெயின் 10 மணிக்கு இங்கே வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். The train from Trichy arrives at 10 o'clock. The train from Trichy arrives at 10 o'clock. இது மாதிரி நம்ம ஒரு ஸ்கெடியூல்டு ஈவெண்ட், இந்த மாதிரி ட்ரெயின் வர டைம்லாம் வந்து எப்போயும் கன்ஃபார்மான விஷயம் இல்லையா? ஸோ இது மாதிரிலாம் பேசுகிறப்ப நம்ம வந்து ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ த ட்ரெயின் ஃப்ரம் ட்ரிச்சி. ஃப்ரம் ட்ரிச்சி அப்படின்னா திருச்சியிலிருந்து வர ட்ரெயின். த ட்ரெயின் ஃப்ரம் ட்ரிச்சி, திருச்சியிலேருந்து வர ட்ரெயின் அரைவ்ஸ் அட் 10 o'clock அப்படின்னா 10 மணிக்கு வந்து சேரும். ஓகேவா? அதனால தான் இங்கே அரைவ்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த சோப்பு உன் ட்ரெஸ்ஸில் உள்ள அழுக்குகளை எல்லாம் நீக்கிவிடும். இந்த சோப்பு உன் ட்ரெஸ்ஸில் இருக்கிற அழுக்கெல்லாம் நீக்கிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். This soap will remove all the dirt from your dress. This soap will remove all the dirt from your dress. This soap அப்படின்னா இந்த சோப்பு will remove, removeனா நீக்கிடும்,
ஆல் த டர்ட்னா அழுக்கு, ஓகேவா. ஃப்ரம் யோர் ட்ரெஸ், உன்னோட ட்ரெஸ்ஸில் இருந்து, ஓகேவா. ஃப்ரம்னா இருந்து, ஃப்ரம் யோர் ட்ரெஸ், உன்னோட ட்ரெஸ்ஸில் இருந்து. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன் முகத்தை பார்த்தே நீ அசதியாக இருக்கிறாய் என்று என்னால் கூற முடியும். உன் மூஞ்சை பார்த்தே நீ அசதியாக இருக்கன்னு என்னால் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. ஃப்ரம் யோர் ஃபேஸ் ஐ கேன் டெல் யூ ஆர் டயர்டு. ஃப்ரம் யோர் ஃபேஸ் அப்படின்னா உன் மூஞ்சை பார்த்தே, உன் முகத்தை பார்த்தே, ஐ கேன் டெல்னா என்னால் சொல்ல முடியும், யூ ஆர் டயர்டு, நீ அசதியாக இருக்கணும், ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னுடைய பார்வையில் நீ தவறு. இப்போ சொல்லுவோம்ல, நான் பார்க்குற பார்வையில் நீ பண்ணுறது தப்பு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ யூ ஆர் ராங். ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ யூ ஆர் ராங். ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா என்னோட பார்வையிலிருந்து, ஓகேவா. யூ ஆர் ராங் அப்படின்னா நீ தப்பு. ஸோ இங்கெல்லாம் நம்ம ஃப்ரம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற சென்டென்சஸ் எல்லாமே ஃப்ரம் வச்சு யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான். ஸோ இங்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஃப்ரம் தான். இதெல்லாம் வந்து டிஃபால்ட். நீங்கள் எப்போ இது மாதிரி ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பேசணுன்னாலே அதுக்கு முன்னாடி ஃப்ரம் தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த கட்டிடத்தின் மேலிருந்து உன்னால் வானவில்லை தெளிவாக பார்க்க முடியும். இந்த பில்டிங்க்கு மேலே போனீங்கன்னா வானவில் தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஃப்ரம் த டாப் ஆஃப் த பில்டிங் யூ கேன் see the rainbow clearly. ஃப்ரம் த டாப் ஆஃப் த பில்டிங் யூ கேன் see the rainbow clearly. ஃப்ரம் த டாப் ஆஃப் த பில்டிங் அப்படின்னா ஒரு பில்டிங்கோட மொட்டை மாடி, அதை தான் ஃப்ரம் த டாப் ஆஃப் த பில்டிங் அப்படின்னு சொல்லுவோம். யூ கேன் see அப்படின்னா உன்னால் தெளிவாக பார்க்க முடியும். யூ கேன் see அப்படின்னா உன்னால் பார்க்க முடியும். என்னது, த ரெயின்போ கிளியர்லி, வானவில்லை தெளிவாக உன்னால் பார்க்க முடியும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒருத்தருடைய நடவடிக்கையை அவருடைய தோற்றத்தை வைத்து மதிப்பிடாதே. ஒருத்தவங்களோட நடவடிக்கை வந்து அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து ஜட்ஜ் பண்ணாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். டோன்ட் ஜட்ஜ் ஒன்ஸ் பிஹேவியர் ஃப்ரம் அப்பியரன்ஸ். டோன்ட் ஜட்ஜ் ஒன்ஸ் பிஹேவியர் ஃப்ரம் அப்பியரன்ஸ். டோன்ட் ஜட்ஜ் அப்படின்னா ஜட்ஜ் பண்ணாத, தீர்மானிக்காத. என்னது, ஒன்ஸ் பிஹேவியர் ஒருவருடைய நடவடிக்கையை, நடத்தையை, ஃப்ரம் அப்பியரன்ஸ் அப்படின்னா அவங்களோட தோற்றத்தை வைத்து. ஸோ இங்கே ஃப்ரம் அப்பியரன்ஸ் தான் வரும். ஸோ இங்கெல்லாம் ஃப்ரம் தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா. டோன்ட் ஜட்ஜ் ஒன்ஸ் பிஹேவியர் ஃப்ரம் அப்பியரன்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். காஞ்சி இங்கிருந்து 15 கிலோமீட்டரில் இருக்கிறது. காஞ்சிபுரம் வந்து இங்கேருந்து 15 கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். காஞ்சி இஸ் 15 kilometers ஃப்ரம் ஹியர். காஞ்சி இஸ் 15 kilometers ஃப்ரம் ஹியர், ஓகேவா. ஃப்ரம் ஹியர் அப்படின்னா இங்கிருந்து. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். திருச்சியிலிருந்து மதுரைக்கு 128 கிலோமீட்டர் தொலைவு. இப்போ சொல்லுவோம்ல, திருச்சியிலேருந்து மதுரைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டோன்னா திருச்சியிலேருந்து மதுரைக்கு 128 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். இட்ஸ் 128 kilometers ஃப்ரம் திருச்சி டு மதுரை. இட்ஸ் 128 kilometers ஃப்ரம் திருச்சி டு மதுரை, ஓகேவா. ஸோ ஃப்ரம் திருச்சி அப்படின்னா திருச்சியிலிருந்து. ஸோ இங்கெல்லாம் ஃப்ரம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தீப்பெட்டியை குழந்தைகளிடமிருந்து தள்ளி வை. ஸோ தீப்பெட்டியெல்லாம் வந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க பக்கத்தில் வைக்காமல் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். கீப் த மேட்ச் பாக்ஸ் அவே ஃப்ரம் சில்ட்ரன். கீப் த மேட்ச் பாக்ஸ் அவே ஃப்ரம் சில்ட்ரன். ஸோ கீப் த மேட்ச் பாக்ஸ்னால் தீப்பெட்டி. கீப் த மேட்ச் பாக்ஸ் அவே ஃப்ரம் அப்படின்னா அவே ஃப்ரம் சில்ட்ரன் அப்படின்னா சில்ட்ரனிடமிருந்து, குழந்தைகளிடமிருந்து தள்ளி வைக்கணும். கீப்னா வைக்கிறது, ஓகேவா. ஸோ கீப் த மேட்ச் பாக்ஸ் அவே ஃப்ரம் த சில்ட்ரன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டிவி பார்க்கும்போது குறைந்தது 8 அடி தூரம் தள்ளி இருந்து பார். டிவி பார்க்குறப்ப கொஞ்சம் 8 அடியாவது கொஞ்சம் தள்ளி இருந்து பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். கீப் அவே அட்லீஸ்ட் 8 feet ஃப்ரம் டிவி வைல் வாட்சிங். கீப் அவே அட்லீஸ்ட் 8 feet அப்படின்னா 8 அடியாவது தள்ளி இருங்க. ஃப்ரம் டிவி, டிவியிலிருந்து 8 அடியாவது தள்ளி இருங்க. வைல் வாட்சிங் அப்படின்னா பார்க்கும்போது, டிவி பார்க்கும்போது, ஓகேவா. கீப் அவே அட்லீஸ்ட் 8 feet ஃப்ரம் டிவி வைல் வாட்சிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் காய்ச்சலால் அவதிப்படுகிறேன். நம்ம இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். எங்கள் லெட்டர், லீவ் லெட்டர் எழுதுகிறப்ப யூஸ் பண்ணுவோம் இல்லையா. எனக்கு வந்து காய்ச்சல் அடிக்கிறதுனால என்னால் ஸ்கூலுக்கு வர முடியாதுன்னு. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தால் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் சொல்லணும்னா ஃப்ரம் யூஸ் பண்ணி தான் சொல்லணும். ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். ஃபீவர்னால், காய்ச்சலினால் நான் அவஸ்தைப்படுகிறேன், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். குழந்தை பசியால் அழுகிறது. குழந்தை பசியால் அழுதுட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். தி சைல்ட் இஸ் க்ரையிங் ஃப்ரம் ஹங்கர். தி சைல்ட் இஸ் க்ரையிங் ஃப்ரம் ஹங்கர். பசியினால்,
ஒரு காரணத்தினால் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த இடத்துல ஃப்ரம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? த சைல்ட் இஸ் க்ரையிங் அப்படின்னா குழந்தை அழுதுட்டுருக்கு. ஃப்ரம் ஹங்கர், பசினால். ஓகேவா? ஸோ தட்ஸ் நாளையிலிருந்து நான் அங்கு வரமாட்டேன். நாளையிலிருந்து நான் அங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு கெஸ் பண்ணுங்கள். அவன் தூங்கி எந்திரிச்சிட்டானா, அவன் தூங்கி எழுந்திரிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? ஹேஸ் ஹி woken up? ஹேஸ் ஹி woken up? அவன் எந்திரிச்சிட்டானா? இங்கே நம்ம கொஷின் கேட்குறோம், அதனால் ஹேஸ் ஹி woken up. இதுவே அவன் எழுந்திரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லணும்னா ஹி ஹேஸ் woken up அப்படின்னு சொல்லுவோம். இதுவே அவன் எழுந்திரிச்சிட்டானா அப்படிங்கிறதுனால அந்த ஹேஸ் முன்னாடி வந்துட்டு ஹேஸ் ஹி woken up. இதுவே அவன் இன்னும் எழுந்திரிக்கலை அப்படின்னு சொல்லணும்னா he hasn't woken up. he hasn't woken up. ஓகேவா? ஸோ இதுவே அவன் எழுந்திரிக்கலையா, hasn't he woken up. hasn't he woken up. ஓகேவா? ஒரே சென்டென்ஸ் தான், நம்ம டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நம்மளே சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? இப்போ யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நிஜமாக தான் சொல்கிறியா, உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆர் யூ சீரியஸ்? உண்மையாக தான் சொல்கிறியா? ஆர் யூ சீரியஸ்? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? Why didn't you tell me earlier? Why didn't you tell me? ஏன் என்கிட்ட சொல்லலை? earlier, முன்னாடியே நீ ஏன் என்கிட்ட சொல்லலை? Why didn't you tell me earlier? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவளுக்கு இதை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Does she know about this? அவளுக்கு இதை பற்றி தெரியுமா? Does she know? அவளுக்கு தெரியுமா? About this, இதை பற்றி அவளுக்கு தெரியுமா? இதுவே அவளுக்கு இதை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லணும்னா she knows about this. இங்கே knows வந்திருக்கு பிகாஸ் she. ஓகேவா? தேர்ட் பர்சன். ஸோ she knows about this. இதுவே அவளுக்கு இதை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லணும்னா she doesn't know about this. அவளுக்கு இதை பற்றி தெரியாதா? Doesn't she know about this? ஸோ இங்கே கொஷின் வரும்போது சப்ஜெக்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு வர்றது ஃபஸ்ட்டு வந்துடும். ஓகேவா? Doesn't she know about this? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்க ஒரே இடத்துல வேலை செய்கிறாங்க. அவங்க ஏன் ஒன்றா போகிறாங்க? அவங்க ஒரே இடத்துல தான் வேலை செய்கிறாங்க, அதனால தான் அவங்க 2 பேரும் ஒன்றா போகிறாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? They work at the same place. அவங்க வேலை செய்கிறாங்க. at the same place, ஒரே இடத்துல தான் அவங்க வேலை செய்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ அதை பார்ப்ப, நான் அதை பண்ண தான் போகிறேன், நீ அதை பார்ப்ப அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். you will see that. நீ எதை பார்ப்ப? you will see that. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பிரச்சனையை பெருசாக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? don't blow up the issue. ஸோ பிரச்சனையை ஊதி பெருசாக்காத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு don't blow up அப்படின்னா ஊதுறது. ஸோ don't blow up the issueனா பிரச்சனையை பெருசாக்காத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கதவை ஃபுல்லாக திறந்து வை சொல்லுவோம் இல்லையா? கதவை ஃபுல்லாக திறந்து வை, காற்று வரட்டும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? keep the door fully open அப்படின்னா கதவை ஃபுல்லாக திறந்துருக்கட்டும், கதவை ஃபுல்லாக திறந்து வை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பஸ்ஸு வரப்போகுது. the bus is about to arrive. அப்படின்னா வரப்போகுது. the பஸ்னா பேருந்து, பஸ். ஓகேவா? பஸ் இஸ் about to arrive. பஸ் வரப்போகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எந்த காரணமும் சொல்லாத. நான் எந்த காரணமும் கேட்க விரும்பலை, என்கிட்ட எந்த காரணமும் சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? don't make any excuses. இங்கே வந்து எக்ஸ்கியூசஸ்லாம் வந்தால் மேக் தான் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை எங்கேருந்து வாங்கின, உனக்கு இது எங்கேருந்து கிடச்சிது அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Where did you get it from?
வேர் டிட் யூ கெட் இட் ஃப்ரம், வேர் டிட் யூ கெட் இட், நீ இதை எங்கே வாங்கின, உனக்கு எங்கே கிடச்சிது, ஃப்ரம் எங்கிருந்து. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முடிஞ்சா அவன்கிட்ட சொல்லு, முடிஞ்சா அவன்கிட்ட சொல்லு, சாத்தியமாக இருந்தால் அவன்கிட்ட சொல்லு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. முடிஞ்சா அவன்கிட்ட சொல்லு. இஃப் பாசிபிள் டெல் ஹிம், இஃப் பாசிபிள் டெல் ஹிம், இஃப் பாசிபிள் அப்படின்னா முடிஞ்சா, டெல் ஹிம் அவன்கிட்ட சொல்லு. இதுவே முடிஞ்சா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லணும்னா எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். இஃப் பாசிபிள் கால் மீ, இஃப் பாசிபிள் கால் மீ, முடிஞ்சா இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எத்தனை மணிக்கு நீ சாப்பிடுவ, எத்தனை மணிக்கு நீ சாப்பிடுவ அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். வாட் டைம் டு யூ ஈட், வாட் டைம் டு யூ ஈட், எத்தனை மணிக்கு நீ சாப்பிடுவ, வாட் டைம் டு யூ ஈட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். உன்னோட தப்பை நீ ஒத்துக்கணும், உன்னோட தப்பை நீ ஒத்துக்கணும், நீ தப்பு பண்ணுனா நீ ஒத்துக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். யூ ஷுட் அட்மிட் யுவர் மிஸ்டேக்ஸ், யூ ஷுட் அட்மிட் யுவர் மிஸ்டேக்ஸ், அட்மிட் அப்படின்னா ஒத்துக்கிறது. ஸோ யூ ஷுட் அட்மிட், நீ ஒத்துக்கணும், யுவர் மிஸ்டேக்ஸ், உன்னோட தவறுகளை நீ ஒத்துக்கணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவ எனக்கு யாரு, அவ எனக்கு யாரு, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஹூ இஸ் ஷீ டு மீ, ஹூ இஸ் ஷீ டு மீ, ஹூ இஸ் ஷீ அவ யாரு, டு மீ எனக்கு, எனக்கு அவ யாரு, ஹூ இஸ் ஷீ டு மீ. நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன், நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ ஹாவ் சீன் யூ சம்வேர், ஐ ஹாவ் சீன் யூ சம்வேர், ஐ ஹாவ் சீன் யூ நான் உன்னை பார்த்துருக்கேன், சம்வேர் எங்கேயோ, நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவன்கிட்ட பேச வந்தேன், நான் அவன்கிட்ட பேச வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ கேம் டு டாக் டு ஹிம், ஐ கேம் டு டாக் டு ஹிம், ஐ கேம் நான் வந்தேன், டு டாக் டு ஹிம் அவன்கிட்ட பேசுகிறதுக்கு நான் வந்தேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஃபேனை குறைச்சி வை, ஃபேனு குளிர்னுச்சுன்னா ஃபேனை குறைச்சி வை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். டேர்ன் த ஃபேன் டவுன், டேர்ன் த ஃபேன் டவுன், டேர்ன் டவுன் அப்படின்னா குறைக்கிறது. ஸோ டேர்ன் த ஃபேன் டவுன் அப்படின்னா ஃபேனை குறைச்சி வை. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன். நான் மற்றவங்களுக்கு என்ன தப்பு பண்ணேன், நான் மற்றவங்களுக்கு என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். வாட் ராங் ஹாவ் ஐ டன் டு அதர்ஸ், வாட் ராங் ஹாவ் ஐ டன் டு அதர்ஸ், வாட் ராங் ஹாவ் ஐ டன் நான் என்ன தப்பு பண்ணேன், டு அதர்ஸ் மற்றவங்களுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன். ஓகேவா. நான் இதில் தலையிடலை, நான் இதில் தலையிடலை, ஐ எம் நாட் இன்வால்வ்ட் இன் திஸ், நான் இதில் தலையிடலை, ஐ எம் நாட் இன்வால்வ்ட் இன் திஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வா, சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். கெட் சம்திங் டு ஈட், கெட் சம்திங் டு ஈட், கெட் சம்திங் அப்படின்னா ஏதாச்சும் எடுத்துகிட்டு வா, டு ஈட் சாப்பிட்றதுக்கு, சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வா. இதுவே அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடு, அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் பார்க்க எப்படி இருக்கேன், நான் பார்க்க எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். ஹவு டு ஐ லுக், ஹவு டு ஐ லுக், இப்போ நம்ம எங்கேயாச்சும் கிளம்பிட்டு நான் பார்க்க எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் ஹவு டு ஐ லுக். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நல்ல பிள்ளைங்க பிடிவாதமாக இருக்க மாட்டாங்க, நல்ல பிள்ளைங்க பிடிவாதம் பிடிக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். குட் கிட்ஸ் டோன்ட் பி ஸ்டபன், குட் கிட்ஸ் டோன்ட் பி ஸ்டபன், நல்ல பிள்ளைங்க ஸ்டபன் அப்படின்னா பிடிவாதமாக இருக்கிறது. ஸோ டோன்ட் பி ஸ்டபன் அப்படின்னா பிடிவாதமாக இருக்க மாட்டாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் யாருன்னு என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, நீங்கள் யாருன்னு என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, சாரி நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். சாரி ஐ டோன்ட் ரெகக்னைஸ் யூ, சாரி ஐ டோன்ட் ரெகக்னைஸ் யூ, சாரி அப்படின்னா மன்னிச்சிருங்க, ஐ டோன்ட் ரெகக்னைஸ் யூ எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியல, அடையாளம் தெரியல. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வேணாம் எனக்கு நிறையா வேலை இருக்குது, இப்போ ஏதாச்சும் வெளியில் போகலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ வேணால் எனக்கு நிறையா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். நாட் நவ் ஐ எம் டைட் அப், நாட் நவ்
ஐம் டைட் அப் அப்படின்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது. நாட் நவ், இப்போ வேண்டாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒன், ஒரு தடவை என்கிட்ட பேசு. ஒரு தடவை என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு தடையாச்சும் என்கிட்ட பேசு அப்படின்னு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டாக் டு மீ அட்லீஸ்ட் ஒன்ஸ். டாக் டு மீ அட்லீஸ்ட் ஒன்ஸ். டாக் டு மீ அட்லீஸ்ட் ஒன்ஸ். டாக் டு மீ என்கிட்ட பேசு. அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஒரு தடையாவது என்கிட்ட பேசு. ஓகேவா? ஒன்ஸ் அப்படின்னா ஒரு தடவையாவது. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது யாரோட நம்பர்? இது யாரோட நம்பர்? இது யார் நம்பர் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹூஸ் நம்பர் இஸ் திஸ்? ஹூஸ் நம்பர் இஸ் திஸ்? ஹூஸ் நம்பர் யாருடைய நம்பர்? இஸ் திஸ் இது யாரோட நம்பர்? ஓகேவா? நீ இருக்கிற இடத்த எனக்கு அனுப்பு. நீ இருக்கிற இடத்த எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? சென்ட் மீ யோர் லொக்கேஷன். சென்ட் மீ யோர் லொக்கேஷன். லொக்கேஷன் அப்படின்னா இருக்கிற இடம். சென்ட் மீ எனக்கு அனுப்பு. யோர் லொக்கேஷன் நீ இருக்கிற இடத்த எனக்கு அனுப்பு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எப்பயுமே வேலையாக தான் இருக்க. நீ எப்பயுமே வேலையாக தான் இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் ஆல்வேஸ் பிஸி. யூ ஆர் ஆல்வேஸ் பிஸி. ஸோ இதுவே அவன் எப்போதுமே வேலையாக தான் இருந்தான். அவன் எப்பயுமே வேலையாக இருந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு யார் என் நம்பர் கொடுத்தா? என் நம்பரை உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹூ கேவ் யூ மை நம்பர்? ஹூ கேவ் யூ மை நம்பர்? ஹூ கேவ் யூ உனக்கு யார் கொடுத்தா? மை நம்பர் என்னோட நம்பரை உனக்கு யார் கொடுத்தா? ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.